சப்பா காலையில என்ன இம்பிட்டு போர் அடிக்குது, என்ன பண்ணலாம்? சரி, நியூஸ் பேப்பர் படிப்போம். டெய்லி இந்த நெட்டையன் நியூஸ் பேப்பர் தான் படிச்சுட்டு கிடக்கான். அப்படி என்னதான் இருக்குன்னு நம்மள படிப்போம். என்ன இது, ஒரு நியூஸ் கூட சுவாரஸ்யமா இல்லையே. என்ன பண்றது இப்ப? சரி, அப்படியே புரட்டி புரட்டி பார்ப்போம். என்னது இது, ஏதோ விளம்பரம் எல்லாம் தெரியுது. ஆஹா, ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்க போலயே. என்ன ஆஃபர் இது? ஆஹா, ஹேர் ஆயில், ஷாம்பு, சோப்பு, கிரீமு எல்லாமே சேர்த்து வெறும் 500 ரூபாய்க்கா? அடி போலி போ. சரி, அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்குன்னு அதில் பார்த்துருவோம். என்னது, ஒரு அடி உள்ள உங்க முடிய 6 அடி வளர வைக்குமா அந்த ஷாம்புவும் ஹேர் ஆயிலும்? அடி சக்க, நம்ம முடிக்கு இதை போட்டோம்னா எம்பிட்டு நல்லா இருக்கும். ஆகா ஆகா ஆகா, அப்படியே 6 அடி கூந்தல் அப்படியே அலைப்பாய விட்டுட்டு போனோம்னா ஆஹா, எல்லாருக்கண்ணும் நம்ம மேல தானே இருக்கும். சூப்பர். வேற என்னது இது? என்னது, தங்கம் போல் மினுமினுக்கும் மேனியை பெற இந்த சோப்பு யூஸ் பண்ணணுமா? ஆஹா, நம்ம சோப்பை மட்டும் யூஸ் பண்ணோம்னா ஐயோ எம்பிட்டு நம்ம மினுமினு மின்னுவோம். அது மட்டும் இல்லை, எங்க போனாலும் எல்லாரும் நம்மள தான் பார்ப்பாங்களே. இது என்னது இது? என்னது, ஹீரோயின் போல் மூஞ்சி நல்ல பளபளன்னு இருக்க இந்த கிரீமை யூஸ் பண்ணா போதுமா? அது இது அதை விட சூப்பரா இருக்கு. ஐயோ, இது எல்லா காம்போயும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணியே ஆகணுமே. இந்த நெட்டை என்ன பண்றான், ஒன்றும் விளங்கலையே. சரி, அவன் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம எப்படியாச்சும் நைஸா அந்த கடைக்கு போயிட்டு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுமாக்கும். சரி, கொஞ்சம் பொறுமையா இருக்கும் அவன் கிளம்புன வரைக்கும். ஐயோ, காசுக்கு என்ன பண்றது? அவங்ககிட்ட கேட்போமா? வேணாம் கேட்டா எதுக்கு என்னன்னு 1000 கேள்வி கேட்பான். பேசாம வாய் மூடிட்டு அமைதியாவே இருப்போம். சரி, அப்படின்னா வந்துட்டு சுட்டு நம்ம தான் காசு வச்சிருக்கோமே, அதை வச்சு எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கலாம். சரி, இப்போக்கும் அவன் வர வரைக்கும் அமைதியா இருப்போம். என்ன நினைச்சு காலையிலே பேப்பர் வச்சுலாம் உட்காந்துருக்கான். இவன் டெய்லியும் பேப்பர் படிக்கிற ஆளே கிடையாது. அதுவும் ரொம்ப நேரமால படிச்சுட்டு இருக்கான். என்னன்னு ஒண்ணு விளங்கலையே. சரி, அப்படி போய் கேட்போம். கேட்சல் பண்ணு யாட்டி கூப்பிட காதுல விழுவுதா இல்லையாடி? இந்த நெட்டை வந்துட்டான் போலயே. இப்போ மட்டும் நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து ஆஃபர் வச்சிருக்க பக்கத்தை மட்டும் பார்த்தா அம்மிட்டு தான் கண்டுபிடிச்சோம் எல்லாத்தையுமே. என்ன பண்ணலாம்? சரி, பேசாம நியூஸ் பேப்பரை ஓரமா ஒதுக்கி வச்சிருவோம். ஆஹா, சொல்லுங்க நெட்டமாமா, கூப்பிட்டீங்களாக்கும்? ஏன் நெட்டமாமா கொஞ்சம் சத்தமா தான் கூப்பிட்டா என்ன? என்னது சத்தமா கூப்பிட்டா என்னவா? அடியே, நான் 50 நேரமா கத்திட்டு இருக்கேன். நீ எதுவும் இல்ல, நியூஸ் பேப்பர்ல மும்பரமா படிச்சுட்டு இருந்த. என்னடி படிச்சுட்டு இருந்த அப்படி? ஐயோ, என்ன நெட்டை என்ன பிரச்சனை கேட்கறானே. இப்ப என்ன சொல்றது? ஐயோ, சரி சொல்லி சமாளிப்போம். அது வந்து நாட்டு நடப்பலாம் தெரிஞ்சுக்கதான் மாமா நியூஸ் பேப்பர் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதான் மாமா, வேற ஒன்றும் இல்லை. என்னமோ போ, ஒன்னும் விளங்கல. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன், எனக்கு நேரமா ஆயிட்டுடி. அப்பாடா, வளவளன்னு பேசி எங்களை அங்கேயே நேரத்தை கடத்திடுவானு நினைச்சு நல்ல வேலை கிளம்பிட்டான் நெட்டைங்க. என்ன ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஒண்ணு விளங்கலே. ஏடிச்சு பண்ணு எட்டு கிளம்புறேன்னு சொன்னடி. நீ என்னடி இப்படி யோசிச்சுட்டே இருக்காவோ? என்னடி ஆச்சு உனக்கு? சாச்சா, யோசிக்கலாம் ஒண்ணு இல்ல மாமா. சும்மா கீழே ஏதோ இருந்துச்சுன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை நெட்டமாமா. என்னமோ போ, சரிடி, நான் கிளம்புறேன். அப்பாடா, நெட்டை கிளம்பிட்டான். சீக்கிரம் போய் சட்டுன்னு அந்த காம்போ போய் வாங்கிட்டு வந்துடுமாக்கும். ஐயோ, அவனுக்கு வேற ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் ஆஃபர்னு சொல்லியிருந்தாங்களே. ஐயோ, சாக்கு முடிய காட்டியும் சட்டு போய் வாங்கணுமே. சரி, கிளம்புவோம். என்னது கீழே என்னமோ கிடக்குது? ஆஹா, இது நெட்டையோட பர்ஸ் தானே. ஆஹா, நெட்டையும் போறப்பே பர்ஸ் விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அட்ரஸ் சக்க, இன்னைக்கு நம்ம நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கோம் போல இருக்கு. இல்லையே, கலந்து நெட்டை முகத்துல தானே முடிச்சோம். அத்தி நெட்டைனா இவ்வளவு அதிர்ஷ்டக்காரனா? என்னமோ சரி, இன்னைக்கு வந்த வரைக்கும் லாபம் தான். சரி, ப்ராடக்ட் வாங்க வந்து ரொம்ப நாளா சேர்த்து வச்ச காசு தான் செலவு பண்ணி நினைச்சிட்டு இருந்தோம். ஆகா, இந்த பர்ஸ்ல உள்ள காசு எடுத்து செலவு பண்ணாவே போதும் போலயே. எட்டு சின்ன பொண்ணு, உன்னோட காட்டுல எப்பவுமே பணமலை தாண்டி. ஐயோ, என்ன நெட்டையே போனவன் திரும்பி வரானே. ஆத்தி பர்ஸ் தெரிவிட்டா வரான் போலயே. இது எப்படியாச்சும் மறைச்சு வைக்கணுமே. வாங்க நெட்டப்பமா, என்ன நெட்டப்பமா போனவங்க திரும்பி வந்திருக்காவோ? யார் சின்ன பண்ணு, என் பர்ஸா காணுடி. அதனால வந்து தேடிட்டு இங்க வந்தனாக்கும். ஆமா, நீ எதுக்கு இப்ப கையை பின்னாடி வச்சுட்டு இருக்காவோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. பின்னாடி ஏதோ தூசி சொல்லி தட்டி விட்டு இருந்தாக்கும். அம்மா என்ன சொன்னீங்க, பர்ஸை காணுமா? என்ன நெட்டப்பமா இப்படி சொல்றாவோ? பர்ஸ் என்ன எவ்வளவு அசால்ட்டா வச்சிருப்பீங்க? அம்மா, பர்ஸ் எங்க தொலைச்சிங்க, எப்படி தொலைச்சிங்க? யாட்டி வேணா வேணும்னாடி தொலைச்சேன். எங்க விழுந்துச்சுல தெரியலடி. அதனால வண்டி சரி வீட்டுக்கு ஒரு வந்து பாத்துட்டு போலன்னு வந்தனாக்கும். என்ன நெட்டமா சொல்றீங்க? இங்க பாருங்க, கீழே எங்கேயுமே பர்ஸ் வந்து காணலையாக்கும். ஆமா சின்ன பண்ணு, இங்க எங்கேயுமே காணுடி. சரி, நான் சோஃபா கடியில எங்கேயாச்சும் உந்து கிடக்கானு பாக்குறேன்டி. ஐயோ, என்ன நெட்டையா கீழே குஞ்சுல தெரியிட்டு இருக்கான். ஐயோ, இவன் எப்ப கிளம்பி போய் நான் எப்ப வந்து அந்த ப்ராடக்ட் போய் வாங்குறது? ஐயோ, நம்ம போக்காட்டையில வித்து போயிருமோ. அது இப்ப என்ன பண்றது? நெட்டமாமா என்ன பண்ணிட்டு இருக்காவோ? நான் தான் சொன்னேன் நெட்டமாமா, பர்சங்க எங்கேயுமே இல்லைன்னு. எதுக்கு நெட்டமாமா இப்ப கீழே கொஞ்சம் தேடிட்டே இருக்காவோ? யார் சின்ன பண்ணு, என்னடி இப்படி சொல்லிட்டாவோ? எது செலவுக்கு காசு பர்சல் வண்டி வச்சிருந்தேன். செலவுக்கு காசு இருந்தா இப்ப கீழே கொஞ்சம் தேடிட்டு இருக்கானோ. சரி, பேசாம இப்ப அவன் சீக்கிரமா கிளம்பணும்னா இப்ப நம்ம வந்து கையில உள்ள காசு வந்து அவன்கிட்ட கொடுத்துருவோம். அப்பதான் அவன் சாப்பிட்டு இடத்த காலி பண்ணுவானாக்கும். யார் சொன்ன என்னடி மசம் யோசிச்சுட்டே இருக்காவோ? சரி, நான் இன்னொரு தடவை அங்கிட்டு போய் பாத்துட்டு வரேன்டி. அதெல்லாம் நீங்க எங்கேயும் பார்க்க வேணாம். சரி, இந்தாங்க செலவுக்கு காசு இருந்தானே சொன்னீங்க. இந்தாங்க சட்டு பண்ணி எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு சீக்கிரம் கிளம்பி போங்க. என்ன சின்ன பொண்ணு, நம்ம கேட்டாவே காசு தர மாட்டா. ஒரு சொல்லிச்சுதான் வச்சிருப்பா. இப்ப என்னடா அவளையில 500 ரூபாய் காசு எடுத்து கொடுக்குறா. ஒண்ணு வேண்டாம். சரி, எது எப்படியோ நமக்கு செலவு காசு வந்துச்சு, நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். எட்டப்பமா, என்ன நெட்டமா ஆபீஸ்க்கு நேரம் ஆகலையாக்கும்? இன்னும் மசம் நின்றுட்டே இருக்காவோ? ஐயோ, அம்மா சின்ன பொண்ணு, ஆபீஸ்க்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு. சரி, நான் கிளம்புறேன்டி. அப்பா, ஆனா நெட்டையில ஒரு வழியா துரத்தி விட்டாச்சு. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. ஆகா, பர்சனா இம்புட்டு வீட்டா இருக்கு. அத்தி நெட்டை நிறைய காசு வச்சிருப்பான் போலயே. சரி, அந்த சோப்பு ஷாம்பு ப்ராடக்ட் தான் வாங்கலான்னு பார்த்தா இன்னும் அடிஷனலா நிறைய வாங்கலாம் போல இருக்கு. அட்ரஸ் சக்க, ஏட்டு சின்ன பொண்ணு, இன்னைக்கு உனக்கு நல்ல வேட்டை தாண்டி. எப்படி இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிடுவோம். எவ்வளவு இருக்கு?
அடச்சை இந்த நெட்டை இந்த 100 ரூபா காசு பர்ஸ்ல வச்சுட்டு தான் அப்படி தேடி தேடினாக்கும் இது தெரியாம நான் வேற 500 ரூபா காசு உனக்கு கைசில கொடுத்துட்டேனே. அடச்சை எல்லாரும் வந்து காசு தான் நிறைய வச்சிருப்பாங்க பேரு. இந்த நெட்டை என்ன பர்ஸ் ஃபுல்லா ஒரே விசிட்டிங் கார்டெல்லாம் வச்சிருக்கேன். அப்ப வெயிட்டா இருந்தது இந்த விசிட்டிங் கார்டோட வெயிட் தான் போல இருக்கு. இவன் நெட்டை காலையில நீ ஏமாத்திட்டல இரியா இரு இது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதல்ல உங்ககிட்ட நான் கறக்குறேன். சை காலையில லாபம் ஒன்று பார்த்தா இப்படி நஷ்டமாயி போய் கிடக்கு. சரி இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. பேசாம சட்டப்பட்டு நம்மள்ட்ட உள்ள காசு எடுத்துட்டு இந்த ப்ராடக்ட்டை வாங்க போவோம். என்ன பண்ணலாம் தனியாக போலாமா இல்லை யாராச்சும் கூட்டிட்டு போலாமா? அதி வேண்டாம் நம்ம தனியாக போவோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா ஆளுக்கு அப்புறம் வந்து ப்ராடக்ட் வாங்கி அவ்வளோ வந்து அழகாயிடுவாளோ. அப்புறம் அம்புட்டு தான் யாருமே கையிலே பிடிக்க முடியாது. இந்த சின்ன பொண்ணு மட்டும் தான் எல்லாருக்கும் நடுவில் அம்புட்டு அழகா இருக்கணுமாக்கும். சரி நம்ம தனியாக போவோம் யாருக்கும் சொல்லாம. அதி என்னது யாருக்கு என்ன படமே அப்படின்னு அவன் பார்த்தா அந்த ஜில்லுல வந்துட்டு இருக்கான். ஐயோ இவன் எங்க போற ஏது போறல கேள்வி கேட்டே சாவடிப்பான். ஐயோ ஒண்ணு விளங்கலையே எப்படி சமாளிக்க பண்ணணும் ஒன்னும் தெரியலையே. யாட்டி சின்ன பொண்ணு என்னடி நீ கும்பிட போன தெய்வம் குறுக்கால வந்து நின்ன மாதிரிலாம் நின்றுட்டு இருக்காவோ. யாட்டி நான் உன்னை தேடி தாண்டி வீட்டுக்கு போலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாருடி நீ இதுல வந்து நிக்கிற. ஆமா எங்கடி நீ இந்த பக்கம்? அது வந்து ஒன்னும் இல்லடி சரசா கடை போயிட்டு கொஞ்சோண்டு வந்து மிளகா தூரம் மல்லி தூரம் வாங்கிட்டு வரலான்னு போறேன்டி. ஓ ஓசில அங்க போறியாக்கும். நான் கூட நீ காலையிலே கிளம்பி கடைக்கு தான் போறேன்னு நினைச்சேன்டி. கடைக்கா நான் இதுக்கு கடைக்கு போனோம். எனக்கு என்ன வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. நானும் கடைக்கலாம் ஒன்று போலடி. அடிச்சிருப்பனே என்னடி நீ கடைக்கு போறியா தானடி கேட்டேன். அதுக்கு எதுக்கிட்ட நீ இப்படி பதறிட்டு இருக்காவோ ஒன்னும் எங்கலையடி. அத்தி என்ன இவ ஸ்டாக் முடியத்துக்குள்ளார கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருந்து பார்த்தா இவ விட மாட்டாப்லையே. கேள்வி மேலே கேட்டு சாப்பிடுச்சிட்டு இருக்கா. ஐயோ என்ன பண்றது ஐடியா. யாடிச்சிருப்பனே என்னடி மச மசம் யோசிச்சிட்டே இருக்காவோ என்னடி ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லை சொல்லு. நீ ஒரு பண்ணடி அன்னைக்கு வீட்டில் போய் நீ உட்காந்து பல்லாங்குழி விளையாண்டுட்டு நான் போய் சரோஜா வீட்டில் போயிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் வாங்கிட்டு எங்க வீட்டில் போய் வச்சுட்டு நாங்கள் வந்து ரெடி அப்புறம் 3 பேர் சேர்ந்து பல்லாங்குழி விளையாண்டி. நீ சொன்ன மாதிரி நான் அன்னைக்கு வீட்டில் இருக்கேன்டி. நீ சீக்கிரமா போயிட்டு சட்டு பண்ணு வந்து சேரடி. பாடா ஒரு வழியா பத்தி விட்டாச்சு. ஆத்தி எத்தனை கடை தான் வரும் காலையில இருந்து. கடவுளே உனக்கு கருணே இல்லையாக்கும். நான் அழகாகிறது இல்லை உனக்கு அம்புட்டு போறாமையாக்கும். இனிமே வந்து எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராம நீ தான் பாத்துக்கணும். அம்புட்டுதேன் அப்பாடா எப்படியோ ஒருத்துக்கண்டே மாட்டாம சட்டுப்பட்டு மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. சரி டைம் வேஸ்ட் பண்ணாம சட்டுப்பட்டு இந்த கடைக்கு போயிட்டு அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடணுமாக்கும். அதான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இந்த ஊர்லயே நம்ம தான் வந்து ஹீரோயின் மாதிரி அப்படியே வள வரணும். ஆகா நினைக்கும் போதே அம்புட்டு நல்லா இருக்கே. சரி யாச்சு பண்ண இன்னும் ஏண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் கடையை நோக்கி போடி. அப்பாடா ஒரு வழியா கடைக்கு வந்தாச்சு. ஐயோ என்ன இது இவ்வளவு வெரைட்டியான சோப்பு ஷாம்பு ஹேர் ஆயில். ஆத்தி என்னது இது பாக்குறதுக்கே 1000 கண்ணு வேணும் போல இருக்கே. ஆகா கடையில உள்ள அம்புட்டு ஐட்டத்தையும் வாங்கினா எம்புட்டு சூப்பரா இருக்கும். ஆகா யார் இது எங்கேயோ பார்த்த மாட்ட மாதிரில தெரியுது. யார் இது சாரி கிட்ட போய் பார்ப்போம். யார் இது பாக்குறதுக்கு இந்த குட்டிச்சு முட்டகனி மாதிரில இருக்கிறான். அத்தி அவளேதான். இவ எதுக்கு இங்க வந்திருப்பா அதுவும் யார்கிட்டயும் சொல்லாம. ஒருவேளை இவ்வளவு இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்க தான் வந்திருப்பாலும் என்னன்னு கொஞ்சம் அர்த்தம் தெரிஞ்சிடும். முட்டகனி அத்தி யாருன்னு தெரியலையே. நம்ம பேரல ஏலம் போட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப பழக்கப்பட்ட குரல் மாதிரில தெரியுது. யார் இது? சின்ன பொண்ணே நீ எங்கடி இங்க? நான் இருக்கிறது இருக்கட்டும் நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அதுவாடி இந்த ஷாம்பு சோப்பு ஹேர் ஆயில் கிரீம் இது எல்லாமே 500 ரூபாய்க்கு தரேன்னு போட்டிருந்துச்சு விளம்பரத்துல. அதனால தாண்டி அதை பார்த்துட்டு வாங்குறதுக்காக வந்தேன்டி. ஏட்டி நீ இந்த சோப்பு ஷாம்பு ஹேர் ஆயில் வாங்குறதுக்கு பதிலா காம்ப்ளான் ஹார்லிக்ஸ் வாங்கி குடுறி அப்பயாச்சும் வளர்றியான்னு பார்க்கலாம். என்னடி சமனு ரொம்ப தாண்டி ஓவரா பேசிட்டு இருக்காப்ல. நான் வளர்ந்த வரைக்கும் போதும் உன்ன மாதிரி போஸ்ட் வர மாட்டேன் வளர்ந்து நான் இப்ப என்னடி பண்ண போறேன்? போதும் முட்டகனி அப்படின்னு ரொம்ப டேமேஜ் பண்ணாத. சரி வா வந்த வேலையா பார்ப்போம். வெல்கம் மேம் வெல்கம். என்ன மேம் வேணும் உங்களுக்கு? ஒரு பக்கெட் பிரியாணியும் 2 தந்தூரி சிக்கனும் கொடுங்க. மேம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல மேம். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேம். யார் சின்ன பொண்ணு சேட்ட வாயை மூடுறி. அண்ணே அது ஒண்ணும் இல்லைண்ணே. இந்த சோப்பு ஷாம்பு ஹேர் ஆயில்லாம் வச்சு ஒரு காம்போ இருந்துச்சுன்னா 500 ரூபாய்க்கு அதை வாங்க தானே வந்திருக்கோம். ஓ அந்த காம்போ வாங்குறதுக்கு தான் வந்திருக்காங்களா 2 பேரும்? சரி இன்னும் 2 பீஸ் இருக்குது. எவனுமே வாங்க வரலையே விற்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பாடா சரியான முட்டா பீஸ் 2 மாட்டிருக்கு. இதுங்க கிட்டே தள்ளி விட்டுற வேண்டியதான். என்ன கடைக்காரனே ரொம்ப பலமா யோசிச்சுட்டு தெரியுது. நீங்க போறவ யோசிச்சுக்கோங்க. முதல்ல எங்களுக்கு அந்த காம்போ போய் எடுத்துட்டு வாங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். நான் காம்போ வந்து எங்கள் ஸ்டாஃப் கிட்ட கொடுத்து விடுறேன் மேடம். நீங்கள் பாருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மேடம். சீக்கிரம் போய் சட்டு பண்ணி வர சொல்லுங்க. இல்லை நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோமாக்கும். ஓகே மேடம் ஓகே டோன்ட் வெரி மேடம். நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க. எங்கள் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யார் சின்ன பொண்ணு உனக்கு என்ன லூசுக்கு இருக்க ஏதாச்சும் பிடிச்சிக்கிட்டாடி? என்னடி நீ ஏன் கண்ணன்ட்டு வந்து போயிடுவோம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காவோ. நானே வந்து சாக்கி இருக்குமோ இருக்காதோன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இங்கே வாங்க வந்தா நீ அது எல்லாத்தையும் கடத்தி விடுவ போல இருக்கேடி. யாரி முட்டை நீ சேர்த்து வாயை மூடுறி. எங்கங்க எப்படி பேசணும் இந்த சின்ன பட்டுக்கு நல்லா தெரியும்டி. அது மட்டும் இல்லடி நம்ம வந்தோடனே எப்படி பல்ல காட்டணும்னு வச்சுக்கேன் அப்படி தாண்டி நம்ம தலையில இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டிடுவாங்க. அதனாலதான் நம்ம எப்பவுமே நம்ம கெத்த விடாம பேசணுமாக்கும். இதெல்லாம் கத்துக்கடி. நீ என்ன வளரவே இல்லைங்கிறத கரெக்டா அப்பப்ப ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கடி. பாதுடி சின்ன பொண்ணு பாதும் கொஞ்சோண்டு கேப் கிடைச்சா போதுமே. அப்படிதான் உனக்கு. சரி வாயை மூடு. அந்த அண்ணன் சொல்லிட்டு போன அந்த ஸ்டாஃப் வராங்க உங்ககிட்ட என்னன்னு கேட்போம். என்ன சார் நீங்க சொன்ன 2 பேரும் இவங்க தானா? ஓகே சார் நான் பாத்துக்கிறேன்.
இந்த பாருமா நீ பாத்துக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. அவங்க வந்து எப்படியாச்சும் இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்க வைக்கணும் சரியா? ஆமா எங்க உனக்கு கொடுத்த விக்கு எங்க அதை போய் ஃபர்ஸ்ட் மாட்டிட்டு வா, அப்பதான் அவங்க நம்புவாங்க நீ டெமோ கொடுக்குறப்ப. ஓ மை காட், நான் மறந்தே போயிட்டேன் சார். ஒரு 5 மினிட்ஸ் சார், நான் போய் விக் மாட்டிட்டு வந்துடுறேன் சார். இப்போ ஓகேவா சார்? பர்ஃபெக்ட், வாங்க போலாம். மேம் இவங்க தான் எங்க கடை ஸ்டாஃப் மேம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி அவங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மேம். ஓ அப்படியா? அப்படி இருக்கு, நீங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க போய் பின்னாடி இல்லைங்க அந்த பொண்ணுங்கிட்ட முன்னாடி வர சொல்லுங்க. மேடம், நாங்கள் கொடுக்குற 500 ரூபாய் காம்போல ஷாம்பு, சோப்பு, ஹேர் ஆயில், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் க்ரீம், இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் நாங்கள் ஃப்ரீயாக தந்துட்டு இருக்கோம் மேடம். சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு சொல்றது கேட்டியாடி? வெறும் சோப்பு, ஷாம்பு, க்ரீமு, ஹேர் ஆயில் மட்டும் தானடி விளம்பரத்தில் போட்டிருந்துச்சு. ஆனால் இந்த பொண்ணு பாரு அடிஷ்னலாக ஃபேஸ் வாஷ்லாம் தரேன்னு சொல்லுது. சின்ன பொண்ணு, நல்லா சூப்பராக இருக்குடி இந்த ஆஃபரு. யாட்டி முட்டக்கனே ஆமாண்டி, அதனால நம்ம அப்படி எடுத்தோடனே பல்ல கட்டக்கூடாதுடி. இப்போ பாருடி. சரி சரி, அந்த ப்ராடக்ட் பத்தி மேலே சொல்லுங்க. மேடம், ஆல்ரெடி நீங்க விளம்பரத்துல பார்த்த மாதிரி தான் மேடம். நாங்க கொடுக்குற ஷாம்பு வந்து உங்க முடிக்கு பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஸ்மூத்தாவும் சில்கியாவும் ஆக்கி தரும் மேடம். அது மட்டும் இல்லாம நீங்க ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நாங்க கொடுக்குற ஹேர் ஆயில நீங்க வந்து தேய்க்கிறப்போ அரடியா இருக்க உங்க முடி பாத்தீங்கன்னா 6 அடியா மாறிடும் மேடம். நானும் அந்த ஷாம்பு ஹேர் ஆயில் தான் மேடம் யூஸ் பண்றேன். அதனால தான் மேடம் என்னுடைய கூந்தல் வந்து இவ்வளவு நீளமா இருக்குது. அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு வந்து என் கூந்தல் பாத்தீங்கன்னா இப்படியே தான் மேடம் இருக்கு. ஒரு முடி கூட இது வரைக்கும் விழுந்ததே இல்லை மேடம். அப்படியா? அப்படியே அந்த கடைக்காரன் மட்டும் முடிய முளைக்கல. ஏடி முட்டக்கனே, இது எப்படி இருக்கு? ஆஹா, இவங்க 2 பேரும் முட்டா பேசல நம்ம நினைச்சோம். இவங்க இடம் அப்படி லாஜிக்கால பேசுறாங்க. விடக்கூடாது, இடையில புது ஆட்டத்தை கலைக்கணுமே, என்ன பண்ணலாம்? மேடம் அதெல்லாம் வந்து எனக்கு முடி இருந்துச்சு மேடம். நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேடம் இப்போ நான் வந்து மொட்டை அடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை மேடம், இந்த ப்ராடக்ட்டை இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு இன்னும் ஒரு 10-15 நாள்ல முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளர்ந்துரும் மேடம். ஓ அப்படியாண்ணே, சரிண்ணே சரிண்ணே. எப்பா நீ எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் போதுமா? சட்டு பண்ணி போயிட்டு அந்த ப்ராடக்ட் போய் எடுத்துட்டு வரீங்களா? நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆமாம் ஆமாம், நாங்கள் ரொம்ப பிஸி. இப்படி நேரம் உங்கள் கடையில் இருந்தது பெருசாக்கும். எங்களுக்குலாம் அடுத்தடுத்த வேலை இருக்குது, நிறைய ஷாப்பிங்லாம் வேறு பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் சட்டு போய் டைமை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே மேடம், ஓகே நான் போய் எடுத்துட்டு வரேன் மேடம். இந்தாங்க மேடம். சரிம்மா, நீ நின்னது போதும், கிளம்பு. அடுத்த தடவை வரும்போது விற்க மறந்துடாது. ஓகே ஓகே சார், பார்த்துக்கங்க, நான் கிளம்புறேன். கேட்டி முட்டுக்கு நீ சும்மா சொல்லக்கூடாதுடி. இந்த சோப்புல இருந்து நல்ல வாசமா வருதுடி. அது மட்டும் இல்லடி, அந்த ஃபேஸ் வாஷ் கொடுத்துருக்காங்கடி, அதுலயும் நல்ல வாசமா வருதுடி. ஆகா ஆகா ஆகா, பார்க்க போதே அம்பட்டு நல்லா இருக்குடி. முதல்ல வீட்டுக்கு போயிட்டு இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும்டி. சரியா? ஆமாடி சின்ன பொண்ணு, ஏட்டி வாடி, எனக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்குடி. ஏட்டி வாடி, சட்டு பண்ணி காசு கொடுத்து கிளம்புவோம். மேடம் பில் போட்டுடலாமா மேடம்? கேஷா இல்லை வந்து ஆன்லைன் பேமெண்ட்டா மேடம்? கேஷ் தான், இந்தாங்க கேஷை பிடிங்க. ஓகே மேடம், ஓகே. கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். அண்ணா, இந்த கடை எப்படி நல்லா இருக்கும் சொன்னீங்கன்னா வந்து நாங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் திரும்பி வந்து வாங்கி போனேன். நாங்களே இது எல்லாத்தையும் வித்துவிட்டு எப்போ இடத்த காலி பண்ணலான்னு இருக்கோம். இதில் இவங்க வேற. மேடம் இந்த ஆஃபர் எல்லாமே இன்னையோட முடியுது மேடம். அது மட்டும் இல்லை மேடம், ப்ராடக்ட் எல்லாமே வித்து போயிடுச்சு மேடம். அதனால இன்னையோட வந்து இந்த கடையை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் மேடம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வேற ஊரில் தான் மேடம் கடை போடுவோம். அப்படியாண்ணே? சரிண்ணே சரிண்ணே. தீந்து போயிட்டா என்ன பண்ணுறது தானே யோசிச்சோம், அதனால தானே கேட்டோம். சரிண்ணே, அப்போ நாங்கள் கிளம்புறோம். மேடம் இதை நீங்க ஒரு தடவை யூஸ் பண்ணாவே போதும் மேடம். அதுக்கப்புறம் நீங்க திரும்பி யூஸ் பண்ணவே மாட்டீங்க மேடம். ஏன் அப்படி சொல்றேன்? எனக்கு ஒன்றும் வாங்கலையா மேடம்? அது ஒன்றும் இல்லை மேடம், ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வருங்கிறதா மேடம் அப்படி சொன்னேன். சரி மேடம், எனக்கு கடையில் வேலை இருக்குது, நான் போய் பார்க்குறேன் மேடம். கேட்டி முட்டக்கு நீ அந்த சொல்றதே கேட்டியாடி? இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஒரு தடவை யூஸ் பண்ணாவே போதுமாண்டி. ஆஹா, அப்ப நம்ம இன்னைக்கே போறோம்டி, இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்றோம். நாளையில இருந்து நீ நானும் நம்ம ஊருக்குள்ளார ஹீரோயின் மாதிரி வள வரோம்டி. பாக்குறவங்க எல்லாருக்கும் நம்ம மேல தாண்டி இருக்கணும். என்னடி, ஓகேவா? டபுள் ஓகே சின்ன பொண்ணு, சாட்டி வாடி கிளம்புவோம், நேரம் ஆயிட்டு கிடக்கல. இப்படி அவனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. ஆத்தி, இந்த விஷயம் மட்டும் அன்னைக்கு லீச்சாவை பேஜ் இல்லு சரோஜாக்காக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஐயோ ஏன் வானுமே போயிடுமே. இப்ப என்ன பண்றது? சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. யாருது? ஐயோ, முட்டக்கனி வயசு மேல தெரியுது. அத்தி, அந்த குட்டச்சுக்கு நேரம் மட்டும் நம்ம அழுவே கூடாது, கண்ணெல்லாம் தொடச்சுக்கணும். வாடி முட்டக்கனி, என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு கிடக்காவோ? என்னடி சின்ன பொண்ணு, எதுவுமே தெரியாத மாதிரில நீ கேட்டுட்டு இருக்காவோ? யாட்டி, அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணியா இல்லையாடி? ஆத்தி, இவள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்த்துருப்பா போலயே, அதனாலதான் அழுத்திட்டு வரா போலயே. ஆஃபர்ல 500 ரூபாய்க்கு பொருள் இப்படி தராங்கன்னு சொன்னோன்னே யோசிச்சிருக்கணுமாக்கும். அப்போ விட்டுவிட்டு இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? டேய் மொட்டை, நீ அப்ப பேசினது எதுவுமே புரியலடா. ஆனா இப்பதான்டா புரியுது. நீ அப்ப ஒரு வார்த்தை சொன்னியேடா, ஒரு தடவை யூஸ் பண்ணா போதும், திரும்ப நீங்க யூஸ் பண்ணவே மாட்டீங்கன்னு. அப்ப புரியலடா, இப்ப புரியுதுடா எனக்கு. என்னடி யோசிச்சிட்டே இருக்காவோ? யாட்டி, நீ அந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணியா இல்லையாடி? ஏடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஆமா, நீ எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? அதை ஃபர்ஸ்ட் சொல்றீ. யாடி சின்ன பொண்ணு, அந்த கடைக்காரன் எனக்கு கொடுத்த ப்ராடக்ட்ல எதுவுமே ஒர்க்கே ஆகலடி. ஐயோ, என்னடி போட்டு நீ சொல்ற? கொஞ்சம் தெளிவா சொல்லுடி, எனக்கு ஒண்ணுமே விளங்கலடி. ஆட்டி,
கடையில என்னடி சொன்னாங்க, ஷாம்பு முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சிக்க சொன்னாங்களடி. நானும் ஷாம்பு எடுத்து தலையில போட்டோன்னே தலையெல்லாம் திகு திகு திகுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சுடி. ஏடி அது மட்டும் இல்லடி, அந்த ஆயில கையில ஊத்துறோனே கை ஃபுல்லா பிசு பிசு பிசுன்னு ஒட்டிக்கிச்சுடி. சரி இதெல்லாம் தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோப்பை பிரிச்சு பார்த்தா சோப்புல துணி துவைக்கிற சோப்புல போய் செண்டை ஊத்தி வச்சிருக்காங்கடி. ஏடி அது மட்டும் இல்லடி, அந்த கிரீம்னு ஒன்று கொடுத்தாங்களடி, அந்த கிரீமை வந்து போட்டா ஃபுல்லா மைதா மாவுலையோ இல்லை கடலை மாவுலையோ இதே பண்ணி வச்சிருக்காங்கடி. ஆக மொத்தத்தில் எனக்கு கொடுத்த ப்ராடக்ட் எதுவுமே எனக்கு வேலை செய்யலடி. மொத்தத்தில் அதெல்லாம் ப்ராடக்டானே எனக்கு ஒரே டவுட்டா இருக்குடி. நான் நல்லா ஏமாந்துட்டேன்டி சின்ன பொண்ணு, நான் நல்லா ஏமாந்துட்டேன்டி. அப்பாடா நான் மட்டும் தான் அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி ஏமாந்துட்டேன்னு நினைச்சேன். நல்ல வேலை இவளுக்கும் அப்படித்தான் இருந்திருக்கு போல. தீவ சொன்ன எல்லாமே எனக்கும் தானே நடந்துச்சு. டேய் மொட்டை, உன்னை எங்க பார்த்தாலும் நான் விடவே மாட்டேன்டா. உனக்கு இருக்குடா இந்த சின்ன பொண்ணு கையால தாண்டா உனக்கு சாவு. யாடி சின்ன பொண்ணு, என்னடி நீ நான் இப்படி சொல்லிட்டு இருக்க, நீ பட்டுக்கு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காவோ? யாட்டி இந்த ப்ராடக்ட்லாம் நீ யூஸ் பண்ணி பார்த்தியா இல்லையாடி? யாரி மட்டும் நீ நான் என்ன அந்த ப்ராடக்ட் தொட்டு கூட பார்க்கலடி. சரி கொஞ்சம் லேட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாமே சொல்லி வச்சிருந்தேன். பார்த்தா நீ இப்படி வந்து சொல்லியிருக்காவோ. யாட்டி சொன்னதால நிஜமாக்கும். அப்போ என் ப்ராடக்ட்டும் இப்படி தான் இருக்குமாக்கும். யாடி சின்ன பொண்ணு, உனக்கு என்ன கூறு கெட்டு போயிட்டாடி? யாட்டி ரெண்டு பேரும் ஒரே காசு கொடுத்தாடி ஒரே காம்போ ப்ராடக்ட்டை வாங்கணும். அப்புறம் அது மட்டும் டிஃப்ரெண்ட் ஆவாடி இருக்கும், அதுவும் அப்படி தாண்டி இருக்கும். யாடி சின்ன பொண்ணு, நீ யூஸ் எதுவும் பண்ணிவிடாதடி. அப்புறம் எனக்கு பண்ண எல்லாமே உனக்கும் பண்ணிடுண்டி. ஆடா இந்த குட்டச்சி நம்ம யூஸ் பண்ணலன்னு சொன்னதை நம்பிட்டா. இல்லைன்னா அம்பிட்டுதான் நம்ம யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் உட்காந்து அழுதுல இவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லாரும் சேர்ந்து நம்மளை கலாய்ப்பாங்க. நல்ல வேலை இந்த குட்டச்சிக்கிட்ட நம்ம எதுவும் சொல்லல. யாட்டி மட்டும் நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன்? நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாதீ. யாட்டி மட்டும் நீ ஒன்றும் கவலைப்படாதீ. அந்த மொட்டையை நான் வந்து நான் என் கையில மட்டும் மாட்டினான்னு வச்சுக்கேன். அம்பிட்டு தாண்டி என் கையில தாண்டி அவனுக்கு சாவு. என்ன தைரியம் தான் நம்மளை வந்து ஏமாத்திருப்பாங்க. ஆமாடி சின்ன பொண்ணு, அந்த மொட்டையை ஆளுக்கு 500 மொத்தம் 1000 ரூபாய் நல்லா ஆட்டையை போட்டாண்டி இந்த ஓட்ட ப்ராடக்ட்டை கொடுத்து அவன் மட்டும் கையில மாட்டட்டுண்டி. அவனை சக்கையா பிடிச்சி எடுத்துறனாக்கும். சாடி முடக்கணி நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடி. அவனை கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கிறோம்டி. அது மட்டும் இல்லடி, இந்த கண்டுபிடிச்சி இந்த சின்ன பொண்ணு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல அவனை யாருமே ஏமாத்தக்கூடாதுடி. சரியா சொல்லி சின்ன பொண்ணு, அவன் மட்டும் கையில கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாத்துக்கலாம். சாடி எனக்கு இப்ப நேரமாவது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்பாடா போயிட்டா. டேய் மொட்டை, இந்த சின்ன பொண்ணு தாண்டா எல்லாருக்கும் தண்ணி காட்டுவா. ஆனா நீ எனக்கே தண்ணி காட்டிட்டல. இருடா மொட்டை இரு, நீ உனக்கு எங்க பார்த்தாலும் மாப்பிள்ள என் கையால தண்ணி உனக்கு அர்ச்சனை. சரி மக்களே, நாங்க வந்து ஆஃபர்னு சொல்லி நல்லா ஏமாந்துட்டோம். நீங்க இந்த மாதிரி யார்கிட்ட ஏமாந்துடாதீங்க. உங்களை நாங்க அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.